பண்ணினாலும் நல்லது செய்யும், கெடுதல் பண்ணா கெடுதல் செய்யும். ஒருத்தருக்கு கெடுதல் செய்யறதுக்குன்னு ஆந்திரிகம் இருக்கு, ஆபிச்சாரம்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம இந்த காயத்ரி ஜபம் பண்ணோம்னா எதுவுமே வராது. காயத்ரி ஜபத்துக்கிட்ட எதுவுமே செல்லாதுன்றதுக்கு இது கதை. அப்படின்னா என்னன்னாக்க இந்த பிரம்மச்சாரி இருக்கிற இடத்த அவன் தாண்ட முடியல. அதுக்கப்புறம் அவன் ஏதோ காரணத்தினால அவன் சொல்லி அந்த மந்திரங்கள்லாம் நல்ல விதமா மாற்றி நல்லதா செய்யும் சொல்லி அதுக்கப்புறம் அனுகிரகம் பண்ணிட்டு போறதாக சரித்திரங்கள் இருக்கு. அதனால இந்த காயத்ரி பலத்தினால எல்லாத்தையும் அடையலாம்ங்கிறான். அதனால அவங்க திக்பலம், க்ஷத்ரிய பலம், பிரம்மதேஜோ பலம் பலம்ங்கிறதுனால அந்த காயத்ரி மந்திரத்தை இந்த விஸ்வாமித்தர் வழிபட்டு அதனால எல்லா பலனும் அடைஞ்சாலும் நமக்கு எல்லாம் தெரியுது. அதனால காயத்ரி ஜபத்தினுடைய மகிமைன்றது ரொம்ப. காயத்ரி என்ன கிடைக்குது அப்படின்னாக்க ஆயுஷ் காயத்ரி என்ன செய்யலாம், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பசுக்கள், மித்திரர்கள், புத்திரன், மனைவி, பதவி ஆகிய அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கொடுக்கக்கூடியது. காயத்ரி மந்திரத்தினால அவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. காயத்ரி ஜபம் ஏதோ சும்மா ஏதோ ஜபம் பண்றோம் அப்படிங்கிறது இல்லாம ஸ்ரத்தையா பண்ணணும்னு சொல்றோம். காயத்ரி மந்திரம் என்னன்னா தினந்தோறும் ஜபிக்க வேண்டியதா உயர்ந்த மந்திரம் காயத்ரி. அது சாவித்ரின்னு பேரு. காயத்ரிக்கு சாவித்ரின்னு பேரு. ஏன்னு கேட்டா இந்த மந்திரத்தை விஷ்ணு உத்தேசித்து செய்யும் மந்திரம். விஷ்ணுவை உத்தேசித்து செய்யக்கூடிய மந்திரம் காயத்ரி மந்திரம். இது சாவித்ரின்னு சொல்வா. ஏன்னா கர்மாக்களில் கோபத்துக்கு காரணமாகவும் பிராயசித்தமாகவும் சாஸ்திரங்கள் இருக்கின்றன. இந்த மந்திரத்துக்கு அந்த பெயர் வந்ததுக்கு காரணம் என்ன? ஏன் அந்த காயத்ரி மாதிரி சவிதான்னு ஏன் சாவித்ரின்னு ஏன் பேர் வந்ததுன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ற. சவிதா அப்படின்னா சூரியனுக்கு பேர். சவிதா சூரியனை தேவதையாக கொண்டதனால் சாவித்ரின்னு பேர் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா பரமேகாதிகள் அனுஷ்டிக்கும் கர்மாக்களில் இதற்கு உபயோகம் எப்படி பொருந்தும்? கேவலம் பகவானைய விஷ்ணுவே உத்தேசித்து அல்லவா அவர்கள் கர்மாவை அனுஷ்டிக்கிறார்கள். அவ விஷ்ணுவை தான் அனுஷ்டிக்கிறார், சூரியன் அனுஷ்டிக்கிறது இல்லையே. அப்ப இந்த சாவித்திரின்னு எப்படி பேர் வந்ததுன்னு கேட்கிறான். பரமேகாந்தா இருக்கிற விஷ்ணுவை பரம தேவதையா வணங்கக்கூடியவர்களுக்கு இது தேவையில்லாமல் இருக்குமேன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றா, சூரியனை தேவதையுடைய மந்திரமானால் மகாவிஷ்ணுவை தியானிப்பது எப்படி உத்தேசமாகும்? இந்த காயத்ரி மந்திரத்தை எப்படி ஜபம் செய்ய வேண்டும், அதன் பலன்கள் யாவை என்ற சர்க்கைகளுக்கு விஷ்ணு தர்மத்தில் கூறியிருப்பதை விஷ்ணு தர்மத்தில் சொல்றது என்ன சொல்றதுன்னா, சூரிய மண்டலத்தின் மத்தியில் பகவான் வசிக்கிறார். சூரிய மண்டலத்தினுடைய மத்தியில எம்பெருமான் இருக்கான். அவர் தாம் இவ்வுலகுக்கு ஆதாரமாயும் காரணமாயும் இருக்கிறார். இந்த லோகத்திற்கு ஆதாரமாகவும் காரணமாக அவர் தான் இருக்கார். அவர் யோகிகளுக்கு தியானத்தில் வரிக்க தகுந்தவராகவும் தேஜோமயமான விக்கிரக சரீரத்துடன் இருப்பதனால் வரேண்யம் சவிதுகு பர்தஹா அப்படின்னு கூறியிருக்கு. இதுல விஷ்ணு தர்மத்துல வரேண்யம் சவிதுகு பர்தஹா இதுதான் கூறியிருக்கு. அதனால தீஹி அப்படிங்கிற சப்தத்தினால பிரம்மாவை உலகத்து சிருஷ்டிக்காக பிரேரிப்பதனால் சவிதா என்று பெயர் பெற்றவராக ஆகிறார். சர்வஜெகத் சிருஷ்டி கர்த்தாவாக இருப்பதனாலும் சவிதா என்று ஸ்ரீமன் நாராயணனே இங்கே சொல்லப்படுகிறான். இப்படிப்பட்ட சவிதாவான பகவானை தேவதையாக பெற்றிருப்பதனால் சாவித்ரி என்று பெயர் பெற்றதை தவிர சூரியனை தேவதையாக கொண்டது அல்ல. காயத்ரின்னு சாவித்ரின்னு சொன்னா சூரியன் கிடையாது. சூரியனுக்கு அந்தரியாமை இருக்கக்கூடாதுன்னு எம்பெருமானால சாட்சாத் ஸ்ரீயப்பிரியன் எம்பெருமான் அர்த்தம். காரணம் கேட்டுட்டார். சாவித்ரினா சவிதானா சூரியனுக்கு பேரு. அந்த சூரியனுக்குள்ளாக அப்படி பரமேகாந்த சூரியனுக்குள்ளாக அந்தரியாமை எம்பெருமான் சாட்சாத் எம்பெருமான் பேர். அதனால சாவித்ரின்னு காயத்ரி ஒரு பேர் வந்து அதை சொல்ற. காயத்ரி பிரசித்தி பெற்றது. ஆகையினால பரமேகாந்த மந்திரத்தை விநியோகிக்கிறார்கள். என்னென்ன பலன் சொல்றோம். பிரணவத்தோடும் வியாகிருதியோடும் கூடிய காயத்ரியை ஜபிப்பவர்களுக்கு எல்லாவித பயமும் உண்டாகாது. எந்த விதமான பயமே உண்டாகாது. 10 தடவை காயத்ரி ஜபம் செய்பவனுக்கு அன்றைய தினம் காலையிலோ முன் இரவிலோ செய்த லகுவான பாவம் போய்விடும்.
10 வாட்டி ஜபம் பண்ணாங்க. 10 வாட்டி ஜபம் பண்ணாங்கன்னா ஸ்ரத்தையா பண்ணணும், மனசுல வாங்கிட்டு பண்ணணும். ஏற்கனவே சொன்ன அந்த சந்திரன் போல குளிர்ச்சியான முகத்தையும் கஜர் யானையினுடைய நடையும் அந்த சிங்கம் போன்றதான காம்பீரியத்தின் உடையவளாக நம்ம மனசுல தியானம் பண்ணிட்டு செய்யணும். 10 வாட்டி செஞ்சா அடுத்தது 100 தடவை ஜபம் செய்தால் கொஞ்சம் பெரிய பாவம் போகும். 100 தடவை செஞ்சா கொஞ்சம் பெரிய பாவம் போகும். 1000 தடவை ஜபம் செய்தால் உபபாதகம் போகும். 1,00,000 தடவை ஜபம் செய்தால் மகாபாதகங்கள் நசிந்து போகும். கோடி தடவை ஜபம் செய்தால் இந்த லோகத்தில் பசு புத்திரன் சத்ரு பயம் இல்லாமல் ராஜ்யமுடைய பலன்களையும் பரலோகத்தில் சொர்க்காதி சுகங்களையும் விரும்பும்படி அடையலாம். 1000 கோடி தடவை ஜபம் செய்தால் பரமபதத்தை அடையலாம். ஏதாவது ஒரு வகையில் ஜபம் செய்தாலும் பலன் உண்டு, வீணா போகாது என்று சொல்லி இருக்கிறது. அப்ப கிரமத்துல பாவத்தை போக்கடிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஒரு பாவம் வேணும்னு பண்ணிட்டு ஜபம் பண்ணாக்க அந்த பாவம் போகுமான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். வேணும்னே நம்ம ஒரு பாவம் பண்றோம் அப்படின்னா வேணும்னு ஒரு பாவம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். பாவமே செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். பிரகரண சுத்தி வேணும் தெரியாம செஞ்ச பாவங்களாக இருந்தால் அப்படின்னு சொல்றதுக்காகவே நான் இப்ப பாவத்தெல்லாம் போக்குறது வந்து அந்த அர்த்தத்துல எடுத்துக்கூடாது. நம்ம இது செஞ்சோம்னா இங்க 10 தடவை செஞ்சான்னு சொல்றோம். முதல்ல 10 தடவை எத்தனை லட்சம் சொல்ல 10 தடவை செஞ்சா ஸ்ரத்தையா செஞ்சிட்டோம்னாலே நமக்கு சுத்தி ஏற்படும். சுத்தி ஏற்பட்டதுனால மேலும் ஜபம் செஞ்சணும்னு தோணும். மேலும் ஜபம் பண்ண நமக்கு அதுல ஒரு அபிருச்சி ஏற்பட்டுறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல தாற்பயம் இவ்வளவு செஞ்சிருக்கா சரி நம்ம நிறைய எவ்வளவு பாவங்களாம் பண்ணலாம் அப்படின்னு திருடுறது பொய் சொல்றது அதெல்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றது அர்த்தம் நமக்கே பிடிக்கும். அடுத்தது எந்த வஸ்துவும் திருடக்கூடாது, அடுத்தவங்க இம்சம் பண்ணக்கூடாது நமக்கு ஏற்கனவே சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நம்ம தெரியாம செஞ்சுட்டோம். ஏதோ வீதியில போகும்போது தெரியாம கால் பட்டு ஏதோ எறும்பு செத்து போச்சு. இப்ப மனுஷனால சில பேர் தப்பா நினைக்கிறோம். நேரத்துல ஒரு பொருள் காரணம் யாரோ திருடி இருக்கா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னாக்க கடைசியில் அவ திருடி இருக்க மாட்டா, வேற எங்கேயோ அந்த பொருள் இருக்கும். அப்ப அவங்க செஞ்சு நம்ம மனசுல தப்பு தான் செஞ்சிட்டோம். அதே போல சில சமயம் சந்தேகம் வரும்போது இந்த ஜபங்கள் அதை நிவர்த்தி பண்ணணும்னு சொல்றோம். அப்ப எப்படி ஜபம் பண்ணணும்னு சொல்றாரு. ரெண்டாவது தர்ப்பத்தை ஆசனமாக சேர்த்து கொண்டு அதில் உட்கார்ந்து தர்ப்ப பவித்திரத்தை விரலில் பவித்திரத்தை போட்டுட்டு மனசுல எல்லா இந்திரியங்களும் இதர விஷயங்களிலிருந்து அடக்கி எல்லாத்தையும் எல்லா இந்திரியங்களும் அடக்கிடணும். வெளி விவகாரத்துல இருந்து உள்ளார வந்துடணும். சூரிய மண்டலத்தில் திவ்ய தேஜோமய விக்கிரக சரீரத்துடன் எழுந்தில் இருக்கும் பகவானை தியானித்துக் கொண்டு ஜபம் செய்ய வேண்டும். அப்ப தர்மயம் சேர்த்துட்டு ஜபம் பண்ண சொல்றது. 3 வேளைகளும் ஜபம் நித்தியமாக செய்ய சொல்லியிருக்கு. பலனை உத்தேசி செய்வதற்கும் பிராயச்சித்தமாக செய்வதற்கும் கால வேலை ஸ்லாக்கியமாகும். இப்ப பிராயச்சித்தமாக செய்யறதுக்கும் இல்ல பலனை உத்தேசி செய்து காலையில சாயங்காலமும் ஜபம் பண்ணணும்னு சொல்றது. அப்பொழுது அந்த உபவாசம் இருக்க சொல்றது. ஜபம் பண்ணும்போது உபவாசம் பண்ணணும். அப்போது காய் கிழங்கு பால் பழங்கள் ஏதோ ஒன்று ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். வெறும் வயிற்றோட ஜபம் பண்ண நிறைய பண்ணும்போது ஆதாரங்கள் எடுத்துக்க சொல்லிருக்கா. அல்லது பகலில் ஆகாரம் இன்றி ஜபம் செய்து இரவில் மாத்திரம் அன்னத்தை ஏற்றுக்கொள்ளலாம். பகல் பூரா ஜபம் பண்ணிட்டு ராத்திரியில ஆகாரத்தை எடுத்துக்கலாம். இந்த முறைப்படி ஜபம் செய்பவன் பலனை கருதினால் அந்த பலனை கருதாமல் பகவானுடைய பிரியத்துக்காக ஜபம் பண்ணலாம். நம்ம ஒரு பலனை எதிர்பார்த்தும் பண்ணலாம். இல்ல பெருமாளுடைய பிரீத்திக்காக பெருமாளுடைய பிரீத்தி நம்ம அடையணும்னு நினைச்சோம்னாலும் இந்த ஜபம் பண்ணலாம். சப்தம் வியாகிருதியுடன் பிரணவம் சிரஸ் இவற்றுடன் கூடிய காயத்ரியை பிராணங்களை அடக்கி 3 தடவை உச்சாரணம் செய்து பிராணாயாமம் எனப்படும். இதுதான் பிராணாயாமம். என்ன சொல்றோம்னா சப்த வியாகிருதியோட பிரணவம், சப்த வியாகிருதி பிரணவம், அதுக்கு சந்த சிரஸ் இதெல்லாம் சொல்லி அதை 3 வாட்டி செய்யறது ஒரு பிராணாயாமம் பேர். அப்ப ஒரு காத்தை இறக்கிட்டு ஒரு வாயு இறக்கி ஒரு வாயுவை மேல ஏற்றி அதை கும்பகம் ரேச்சகம் பூர்வகம் கும்பகம் ரேச்சகம் இருந்த கிரமத்துல அடக்கி 3 வாட்டி ஜபம் செய்யறதுக்கு ஒரு காயத்ரின்னு பேரு, ஒரு பிராணாயாமம். இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு பிராணாயாமம் பேரு.
அது காலையில பிராணாயாமம் செய்யும் பிராமணன் அன்றைய பாவத்தை போக்குகிறான்னு சொல்ல. அதுல அடுத்தது என்ன சொல்ல, தர்ப்பத்தின் நுனியில் இருந்து விழும் ஜலபிந்துவை மாத்திரம் உட்கொண்டு, தர்ப்பத்து விஸ்வாமித்திரன் சொல்லுவா, தர்ப்பத்தினுடைய அந்த நுனியில் இருந்து விழக்கூடியதான ஜலத்தை சாப்பிட்டு ஒரு மாசம் மட்டும் பிராணனை நம்ம வச்சுக்கலாம் கையில. ஏற்படும் புண்ணியமும் முன்கூறிய பிராணாயாமத்தின் பலனும் சமம் எனப்படுகிறது. அப்ப இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு வாழறதுக்கும் இந்த பிராணாயாமம் செய்யறதுக்கு ரெண்டுத்துக்கும் சமங்கிறார். ஜலத்தை சாப்பிட்டு வாழற அந்த நுனியில இருக்கிற ஜலத்தை சாப்பிட்டு ஒரு மாசம் பிராணத்தை தாரணம் செய்பவனுக்கு ஏற்படும் புண்ணியமும் இந்த பிராணாயாமம் செய்ய ஒரு வாட்டி பிராணாயாமம் செய்யறதுக்கு சமம். அப்ப பிராணாயாமம் எவ்வளவு பலன்கள் இருக்கு. பிராணாயாமத்தை அடக்குவதற்காக வாயு கிளம்பி, வாயு என்ன செய்யறது, அதுல இருந்து வாயு வருது, அந்த வாயுல இருந்து என்ன வருதுன்னா அக்னி, அக்னியில இருந்து ஜலம், அந்த தேகத்தின் உட்புறத்தை வியாபி, அதை தேகத்துக்கு உள்ளுக்குள்ளார வந்துடும், வந்து அதான் சரீரம் எல்லாம் சுத்தி ஆகிறது. அது தினந்தோறும் 14 பிராணாயாமங்கள் ஒரு மாசம் அனுஷ்டித்தால், கிரமமா இந்த 16 பிராணாயாமம் பண்ணால் புருணகத்தியை அப்படிங்கிறார், கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவை கொன்றதால் உண்டாகும் பாபத்தையும் போக்குமா. தெரியாம ஏதாவது அபாஷனம் பண்ணிடுறா அப்படின்னாக்க ஏதோ கஷ்டமா இருக்குதோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா செய்யக்கூடாது அர்த்தம். நான் அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய சொல்லக்கூடாது, அதுக்கு சொல்ல வருது. இந்த சொல்ற கருத்தை அப்படி எடுத்துக்கூடாது. ஏன்னா கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகள் அழிக்கிறது நமக்கு கூடாதுன்னு சொல்றோம். வேணும்னா வேணும், அப்படின்னா பேசாம குழந்தைய கொள்றதுக்கு பாவம்னு சொல்றோம். அதனால கூடாது, அந்த பாவத்தை செய்யக்கூடாது. சில சமயம் பிரயாணங்கள் போகும்போது அது போல ஏதாவது அசம்பாவிதத்தில் ஏற்படுது இல்லையா, தெரிஞ்சு செய்யக்கூடாது. நல்லா கவனிக்கணும். புருணகத்தை என்னன்னாக்க தெரிஞ்சு பண்ணக்கூடாது, பாபம். ஆனா அகஸ்மாத்து ஏதோ திடீர்னு ஆக்சிடென்ட் மாதிரி ஏதோ போகும்போதோ அசம்பாவிதம் நடந்ததுன்னா அதனால வரக்கூடியதான தோஷத்தை இது நிவர்த்தி பண்றதுன்னு சொல்றோம். அப்படி எடுத்துக்கணும். இதை தப்பா புரிஞ்சிக்க கூடாது. சிசு அழிக்கிறதுங்கிறது மகாபாவம், அது பண்ணவே கூடாது. நம்ம யாரும் பண்ணவும் மாட்டா. சில சமயம் அபாஷனம் ஆயிடுது இல்லையா, அப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கு இந்த ஜபங்கள் பண்ணணும்னு சொல்றோம். இந்த பாவத்தை போக்கடிக்கிறது. அதே போல பாவத்தையும் அது பாவம்னு சொல்றாங்க, நல்லா கவனிக்கணும். அந்த பாவம் அது நமக்கு தெரிஞ்சு செய்யறது, தெரியாம செஞ்சாலும் அது பாவம். அதை போக்கடிக்கக்கூடிய சக்தி இந்த காயத்ரி மட்டும். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. சரி சரி பரவாயில்ல, நம்ம சௌரியம் எப்போ வேணும் அப்படியே அந்த முறையை எடுத்துக்கவே கூடாது. நல்லா அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை செய்யவே கூடாது. எதே யாதிர்ச்சிகமாக டாக்டர் சொல்லிருப்பா, பிரயாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருப்பா. நம்ம ஏதோ அகஸ்மாத் எமர்ஜென்சி ஏதோ போயிருப்போம், அந்த சமயத்தில் ஏதாவது ஆயிடுச்சுனாக்க அது பாவம் தானே. அதை போக்கடிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். நீங்க அப்படி போட்டிருக்கா அப்படியே அப்படிலாம் கூடாதுன்னு அர்த்தம். அது அந்த உயர்ந்ததான ஒரு ஜபம்ங்கிறது தெரியாம நடந்ததா ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, தெரியாத செஞ்ச உபாதங்கள்லாம் சொல்றோம்ல, அதை இந்த ஜபமானது போக்கடிக்கிறதுன்னு சொல்றோம். அதனால அந்த ஜலத்துல மூழ்கி இருந்து இந்திரியங்களை அடக்கி ஜபத்துல இந்த பௌர்ணமி சமயமா இருக்கிற சமயத்துல ஜலத்துல மூழ்கி 100 வாட்டி பிராணாயாமம் செஞ்சா எல்லா பாவமும் போகும். ஜலத்துல மூழ்கி இருந்து பிராணாயாமங்கள்லாம் நல்லா சொல்லிருக்கா. அதனால காயத்ரியை உச்சரித்து திலம் அப்படின்னா எள்ளுனால ஹோமம் செஞ்சோம்னா எல்லா பாவத்துக்கும் பிராயச்சித்தமாகும். நெய்யினால் ஹோமம் செய்வது ஆயுஷை கொடுக்கும். காயத்ரி ஜபம் பண்ணும்போது, ஆத்துல ஹோமம் பண்ணும்போது நெய்யினால ஹோமம் பண்ணோம்னா ஆயுஷ் விருத்தி ஆகும். தான் மேற்கொள்ளும் தொழில் ஏதாவது பிசினஸ் அப்படின்னு பண்ணும்போது அது பலிக்கணும் அப்படின்னா கடுகுனால ஜபம் பண்ண சொல்லிருக்கு. அப்புறம் பிரம்ம தேஜஸ் வேணும்னா பால்னால ஹோமம் பண்ண சொல்லிருக்கு. குழந்தைகள் வேணும் அப்படின்னா தயிர்னால. அப்புறம் தானியம் வேணும்னா நெய்யினால.
நெல்லினால் பண்ண நெய்யில நெல் விரீஹி, அதனால ஜபம். ஆக கிரகத்துல இருக்கிற பீடைகள் ஏதாவது, கிரகத்துல ஏதாவது நமக்கு ஏதாவது ட்ரபிள் இருக்குன்னா அது போகிறதுக்கு பால் உள்ள மரங்களின் சமித்துக்களால், பால் உள்ளதான அரச மரம், அந்த அதனால அதுல இருக்கக்கூடிய அந்த சமித்துகளால், அப்புறம் பணத்தை தனத்தை அழிவதற்கு வில்வ இலை, வில்வம் அந்த இலையால ஹோமம் பண்ண சொல்லிட்டான். வில்வ இலையினால ஹோமம் பண்ணோம்னாக்க அந்த ஜபம், காயத்ரி ஜபத்துக்கு ஹோமம் பண்ணி அதனால நிவர்த்தி ஆகணும், தனங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அதிகமான சம்பத்து வரும், நிறைய சம்பத்து வரும் ஆசைப்பட்டீங்கன்னாக்க தாமரை பூக்களால் ஜபம் தாமரை பூக்களை ஹோமம் பண்ணா சரியா இருக்கு. ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாக்க பாலில் நனைத்த அருகம்புல்லினால், அருகம்புல்ல பாலில் நினைச்சு ஹோமம் பண்ணணும். ஹோமம் பண்ணாக்க நமக்கு ஆரோக்கியம், ஏதாவது உடம்பு படுத்திட்டே இருக்கு அப்படின்னாக்க இந்த ஜபம் பண்ணணும். நல்ல சௌந்தரியத்தை அடையணும், நல்ல சௌந்தரியமா இருக்கணும் ஆசைப்பட்டா சாம்பிராணி, சாம்பிராணினால ஹோமம் பண்ண சொல்லுங்க. வித்தையை அடையணும்னா அப்படின்னாக்க பாயசத்தினால காயத்ரி ஹோமம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டான். இது அந்தந்த ஆச்சாரிய பிரகஸ்பதி ஆத்துல இருக்கிறால வச்சுட்டு இந்த கிரமத்துல செய்யலாம்னு சொல்லிட்டான். நம்மளே செய்யறதுன்னு அதுக்கு தனியா இருப்பா, காயத்ரி ஹோமம் பண்ணுவா, அந்த சமயத்துல அது செஞ்சோம்னா இதெல்லாம் நல்லதுங்கிறாங்க. எந்தெந்த பலனை விரும்பினாலும் லட்சம் ஹோமம் செய்வதனால் நிச்சயம் அந்த பலனை அடையும். 1,00,000 ஹோமம் பண்ணணும், ஜபம் பண்ணி இந்த யாக ஹோமத்துல காயத்ரி கூட கண்டிப்பா அந்த பலனை கிடைக்கும். அந்த ஹோமத்தின் முடிவில் என்ன செய்யணும், ஹோமம் முடிஞ்ச பிறகு போஜனம் பண்ண சொல்றது. அந்த சுவாமிகளுக்கெல்லாம் வைஷ்ணவா ஸ்ரீ வைஷ்ணவாருக்கு அவர்களுக்கெல்லாம் போஜனம் பண்ணி வஸ்திரதானம், அவருக்கு தட்சிணை கொடுக்க சொல்லு. தட்சிணை கொடுக்காம எந்த ஹோமமும் பூர்த்தி ஆகாது. அது தனி ஒரு கதையே இருக்கு. தட்சிணை கொடுத்தாதான் எல்லாமே, எந்த எந்த காரியங்களும் ஒரு ரூபாவா தட்சிணை கொடுக்கணும், அப்பதான் அந்த காரியம் பூர்த்தி ஆகும். தட்சிணை கொடுக்கணும். அப்புறம் நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்படுது அப்படின்னாக்க 5 அல்லது 10 பிராமணர்களை சேர்த்து கொண்டு லட்ச ஹோமம் செய்தால் எல்லா தோஷங்களும் நிவர்த்தி அடையும். ஏதாவது தேசத்துக்கு ஏதாவது ஆபத்துனா இதே போல செய்ய சொல்லிட்டு 20,000 பேர் அப்பெல்லாம் பத்திருக்கா. 20,000 பிராமணர்களை கொண்டு கோடி காயத்ரி ஹோமம் செய்விக்கின்றானோ அவனுடைய ராஜ்யத்தில் ஒரு காலம் சத்ருபயம் இருக்காது. வியாதி, அகால வரணம், வெள்ளக்கேடு, வறட்சிக்கேடு முதலிய கெடுதிகள் எல்லாமல் பயிர் செழிப்பாய் விருத்தி அடையும். ஜனங்கள் மிகவும் தர்மிஷ்டர்களாக வாழ்வார்கள். 20,000 பேரை வச்சு 20,100 சுவாமிகளை வச்சுட்டு இந்த கோடி காயத்ரி ஜபம் பண்ணோம்னாக்க ஒரு தேசத்துல இத்தனையும் சத்ருபயம் இருக்காது, அகால மரணங்கள் வராது, வெள்ளங்கள் வராது, சுனாமிலாம் வராது, வறட்சி வராது, வியாதிகள் வராது, அப்புறம் பயிர்கள் செழிப்பா இருக்கும், விருத்தி அடையும், ஜனங்கள் பயம் இல்லாமல் இருக்கும். இப்ப காயத்ரி விஷ்ணு தர்மத்துல சொல்றது. இவ்வளவு தூரம் காயத்ரியினுடைய பலன்களை சொல்றது. நம்ம சாதாரண நினைக்கிற காயத்ரியுடைய பலன்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதன் வழியாக நமக்கு தெரியுது. அதனால அதுக்கு தகுந்ததான சுவாமிகளை வச்சுட்டு இது இந்த பலனை அடையணும்னு ஆசைப்படுறா. நம்ம சொல்லிருக்கா அப்படின்னாக்க யூடியூப்ல சொல்லிருக்கா அப்படின்னு இந்த சமையல் செய்யற மாதிரிலாம் செய்யக்கூடாது. சமையல் செய்யறது பிரச்சனை இல்லை, தீர்ந்து போச்சுன்னா கொண்டு போய் கொட்டிடலாம், சரியாகுமா ஒன்னொன்று செய்யலாம். இந்த ஜபங்கள்லாம் பண்ணும்போது அதுக்குன்னு உரியவா இருப்பா, இதே விஷயங்கள் தெரிஞ்சவா நிறைய பேர் சுவாமிகள் இருப்பா. அவளை வச்சுட்டு உங்களுக்கு இந்த கிரமத்துல என்னென்ன வேணுமோ அதை நீங்க செஞ்சுட்டு சௌக்கியமா இருக்கணும். பிரார்த்திக்கிறேன். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண பிரசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.